மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் இருக்கார்ல, இவர் ஒரு பக்கம். ஐடி துறை அமைச்சர் குமார் இருக்கார்ல, இவர் ஒரு பக்கம். இந்த 2 பேரும் ஒரு இடத்துல நிற்க வச்சு செய்தியாளர்கள் கேள்வியை கேட்டாங்க. கச்சத்தீவை பற்றி கேட்டாங்க. கச்சத்தீவு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரிக்க முடியாதுல, அவர் எலெக்ஷன் டைமில் கச்சத்தீவை பற்றி பேசி ஸ்ரீலங்கா அதிபரே அந்த கச்சத்தீவுக்குள்ளே வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துருந்தோமா, இதை பற்றி கேட்டாங்க. இதை பற்றி கேட்டதும் குமார் அவர்கள் இருக்காங்களே, நோ கமெண்ட்ஸ்னு திரும்ப சொல்ல ஆரம்பிச்சாருங்க. ஸ்ரீநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதை பற்றி இப்போதைக்கு பேச முடியாதுங்க அப்படின்னு பாலிஷாக சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க 2 பேருமே. கச்சத்தீவை மீட்கிற விஷயம் சாத்தியம் நினைக்கிறீங்களா மக்களே? மீட்டா நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது மக்களே. ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் மீட்டா நல்லா இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க தாவேக அரசு, வெயிட் பண்ணி பார்ப்போமே. பவன் கல்யாண் அவர்கள், ஆந்திர துணை முதலமைச்சர், இவர் தன்னோட மன ஆதங்கத்தை இப்போ பதிவு பண்ணிட்டாருங்க. என்ன சொல்லியிருக்காப்புல, தமிழ்நாட்டில் மட்டும் ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க, இதை பார்க்குறப்ப எனக்கே பொறாமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. 15 வருஷம் நாம் இந்த அரசியலில் சுற்றி வந்தாலும் அது மாதிரி வெற்றியை பெறவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நடிகர் அப்படின்ற விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, அதை வச்சு தான் எலெக்ஷனில் வெற்றி, இல்லை மாற்று கருத்து இல்லை. அப்படின்னு பார்த்தா அரசியலில் அவரோட ஒரு பல வருஷம் சீனியர். ஆனால் அவரால் இப்போ வரைக்கும் கூட்டணி வச்சு தான் துணை முதலமைச்சராக இருக்க முடியுது. முதலமைச்சர் அந்த ஒரு கேட்டகரி போக முடியல, அந்த மன ஆதங்கத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. விளாத்திக்குளம் வழக்கோட தீர்ப்பு இருக்குல்ல, ரெட்ட மரண தண்டனையை தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த தர்ம முனீஸ்வரனுக்கு. இது சார்ந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. 3 மாசத்துல ரொம்ப சீக்கிரமா இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கீங்களா, ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு நீதித்துறை சார்ந்து பயங்கரமா பாராட்டியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த நம்மள எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த விளாத்திக்குளம் வழக்கில் எப்படி அரசு இவ்வளோ வேகமாக செயல்படுச்சு, நீதித்துறை இவ்வளோ வேகமாக செயல்பட்டு குற்றவாளிக்கு தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்கோம். இதே வேகத்தை தாவேக அரசுலையும் ரொம்ப வேகமாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மக்கள். ஏன்னா மற்ற கட்சிகள் சார்ந்து நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கட்சி செயல்பாடுகள் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கணும். சீக்கிரமாக நீதி கிடைக்கணும். தாமதமாகிற நீதி அநீதிக்கு சமம். இதை மைண்டில் எப்பவுமே வச்சிருக்கணும்.